ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா எர்த்ஸ் அண்ட் எலிமெண்ட் ரீடிங் பார்க்க போகிறோம். நில ராசிகள், நீங்கள் வந்து ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசியாக இருந்தீங்க அல்லது லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். 2 பயல் வச்சுருக்கேன். பயல் 1 வந்து லைட் ப்ளூ கலர் ஸ்டோன் அண்ட் செகண்ட் வந்து ஆரஞ்சு கலர் ஸ்டோன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஃப்ளோ ஆச்சோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ பயல் 1, பயல் 2 உங்களுக்கு எது வந்து இன்ட்யூட்டிவாக தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ சூஸ் பண்ணுங்கள். ஸோ பயல் 1 போயிடலாம். பயல் 1 இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். ஸோ கார்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாங்க, எல்லா கார்ட்ஸும். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது என்னென்னா ஹெரஃபெண்ட், அதுக்கப்புறம் வந்து 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 10 ஆஃப் கப்ஸ், டெவில் அண்ட் ஃபைனலாக வந்து ஜஸ்டிஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹெரஃபெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி இதில் இருக்கீங்க அல்லது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை ஒர்க்கில் கூட இருக்கலாம். இது சம் ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சில மனிதர்களால் அதாவது வந்து ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள் அப்படின்றது நடந்திருக்கு. உங்களுடைய எனர்ஜி நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்க அப்படின்னா ஹெரஃபெண்ட். ஸோ உங்களோட உதவியாக இருக்கட்டும், உங்களுடைய சப்போர்ட்டாக இருக்கட்டும், உங்களோட லவ்வாக இருக்கட்டும், அந்த மனிதர்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவைக்காக யூஸ் பண்ணிவிட்டு அது உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது வந்து கிடைச்ச அப்புறம் உங்களை வந்து அப்படியே கைவிட்டிருப்பாங்க, இக்னோர் பண்ணியிருப்பாங்க, அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் எப்படி கொடுத்துருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் டெடிகேஷன் அப்படின்றது இருக்கும். 10 ஆஃப் கப்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது பண்ணியிருப்பீங்க. அது ஃபேமிலியில், உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், ஃபேமிலினா ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்குள்ளே அப்படின்னு கூட இங்கே வருங்க. ரிலேட்டிவ்ஸ்குள்ளே நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முழு முயற்சியாக ஒரு ஈடுபாடு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களை வந்து ஒரு நாடி வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்குறாங்க, உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு தயக்கமே இல்லாமல் ஸோ கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அது வந்து கஷ்டமாக இருக்கட்டும், ஒரு பெருசாக இருக்கட்டும், பண உதவியாக இருக்கட்டும், இல்லை வேறு அதர் திங்ஸ், ஓகே சம்திங் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. பட் அதற்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கிடச்சிருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா முன்னாடி ஒன்று பேசுகிறது, பின்னாடி ஒன்று பேசுகிறது, அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒர்க்லேயும் நடந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய போஸ்ட் அப்படின்றது வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து தட்டி போயிருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நிறைய எஃபர்ட் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா டெவில் எனர்ஜியும் வந்திருக்கு. ஸோ அந்த டெவில் எனர்ஜி எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களை வந்து ஒரு ஹெல்ப் அப்படின்னு கேட்டவங்களுக்கும் சரி, நீங்கள் வந்து ஒரு முன்னாடி உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு புகழாரம் அப்படின்னு சொல்லலாம். புகழாரம் அது நீங்கள் வந்து சரி பரவாயில்ல, நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அதுவும் இருக்குது. அதே மாதிரி வந்து பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனும் பண்ணியிருக்க மாட்டீங்க ரிட்டன். ஸோ நம்மளுக்கு வந்து இது ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு வீக்னஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து பெருசாக வந்து தெரியாதவங்க மூலியமாக அது தெரியலை. ரொம்ப க்ளோஸாக அவங்களோட பழகினவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அது ரிலேட்டிவ்ஸு, ரிலேஷன்ஷிப்பு அண்ட் ஒர்க்கில் உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக பழகினவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டெவில் எனர்ஜி எப்படி இருந்திருக்கும்னா அவங்கள வந்து ஒரு சக்ஸஸ் லெவலில் கொண்டு போயிருப்பீங்க, உங்களோட ஃபுல் எஃபர்ட் கொடுத்துருப்பீங்க. அந்த ஹெல்ப் வந்து ஒரு கடைசி லெவலில் கொண்டு போய் அவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக அவங்கள வந்து சாதனை பண்ண வச்சுருப்பீங்க. பட் அதுக்குரிய ஒரு நன்றி உணர்வு அப்படின்றது சுத்தமாக அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறது, அந்த சுத்தமாக அதாவது அவங்களுக்கு ஏன் பாத்திரம் வரைஞ்சி பிச்சை போடு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இதுதான். நீங்கள் வந்து தகுதி பார்க்காம ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, அதுதான் இதுக்கு மீனிங் அதுதான்.
ஸோ நீங்கள் பண்ணிட்டீங்க, உங்களுடைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க, அது வந்து கொடுத்துட்டீங்க. பட் வந்து அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு கஷ்டம், சொல்லாலையும் செயலாலையும் அந்த மனிதர்களுடைய ஒரு கஷ்டம் தான் நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்குரிய ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க. பட் வந்து இந்த ஜஸ்டிஸ் அப்படின்றது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பர்சன் மூலயமா நீங்கள் உங்களுக்கு அனலைஸ் கிடச்சிருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு ஏன்னா தெளிவு கண்டிப்பாக பிறந்திருக்கும். உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துச்சு, எதுக்காக இந்த மாதிரி ஒரு துரோகங்கள் எனக்கு நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்குது. அது வந்து சிலருக்கு வந்து பழி உணர்ச்சியாக கூட சிலருக்கு இருக்கலாம். விடக்கூடாது, இவங்களை வந்து விடக்கூடாது அப்படின்ற ஏன்னா டெவலும் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விஷயம் ஜாஸ்தி. உங்களை ஏன்னா வந்து அவங்களுக்கு கொடுத்த, அதாவது உங்களை தாண்டி அவங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விஷயம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பழி உணர்ச்சி இருக்கும். அதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா 3 of Swords அப்படின்றது வரும்போது நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஒரு நல்ல பேர் அப்படின்றது கிடச்சிருக்காது. அதே மாதிரி ஒரு 3rd இன்ட்ரப்ஷன் அப்படின்றது வந்து உங்களை பற்றி நீங்கள் நல்ல உங்களுடைய குட் குவாலிட்டிஸ் எவ்வளோ தான் இருந்தாலும் உங்களை பற்றி தாழ்த்தி வந்து பேசுகிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, பின்னாடியே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்புகிறவங்களுக்கு பக்கத்துலேயே அவங்க இருப்பாங்க. ஸோ உங்களை பற்றி தேவையில்லாத பேச்சுக்கள் அந்த மாதிரி வந்திருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எப்படி இருந்திருப்பீங்கன்னா, ஆரம்பத்தில் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லி காமிச்சிருப்பீங்க, நான் இதெல்லாம் பண்ணேன், இந்த பர்சனெலாம் நான் இந்த ஹெல்ப் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்காது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருந்தீங்க, இப்படி நான் வந்து பண்ணலைன்னா நீங்கள் இந்த சுச்சுவேஷன்லேயே வந்திருக்க மாட்டீங்க அப்படிலாம் நீங்களும் வந்து சொல்லி காமிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே வந்து த்ரோட் சக்ரா அப்படின்றது வந்திருக்கு. ஏன்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிவா ஆரக்கிள் டெக்கில் இருந்து உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, பியூரிஃபை த்ரூ யுவர் த்ரோட் சக்ரா அப்படின்றது வந்திருக்காங்க. இங்கே வந்து பி மைண்ட்ஃபுல் அண்ட் அட்டெண்டிங் வைல் கம்யூனிகேட்டிங் வித் அதர்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து இப்போ வந்து நீங்கள் அது கான்சியஸாக இருக்க வேண்டிய டைமுங்க. பெருசாக நீங்கள் பேசாதீங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து காலம் பதில் சொல்லும். ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏன்னா இங்கே ப்ராஸ்பர்ட்டி அப்படின்றது வந்திருக்கு. உங்கள் லைஃப்பில் வந்து த யூனிவர்ஸ் இஸ் பியூரிங் இட்ஸ் அபண்டன்ஸ் அவுட் டு யூ, பி ஓப்பன் டு ரிசீவிங் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ மேபி சில விஷயங்கள் நீங்கள் இழந்திருக்கலாம், அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு நடந்திருக்கும். அது ரிலேட்டட் பெருசாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு கப்ஸ் லெவலில் ஒரு ஹையராக தெரியுது. 3 of Swords அப்படின்றது வந்து நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு டெஸ்டினி கூட இருக்கலாம், அது ஆசைப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கலாம், அது பொருளாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பெரிய விஷயம். ஓகே, அதுக்குரிய ஒரு எஃபர்ட் நிறைய கொடுத்துருக்கீங்க, பட் அதுக்குரிய ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது. அட் ப்ரெசன்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் இதுதான் போயிட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் ஜஸ்டிஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுறீங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து மெயினாக இங்கே வந்து ப்ராஸ்பெக்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நல்லது பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து நடந்த விஷயங்கள் வந்து அந்த பர்சன்ஸ் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. ஸோ இப்போ கூட நீங்கள் ரியலைஸ் பண்ணலைன்னா இந்த பர்சன்ட்டை வந்து இன்னும் இந்த சிச்சுவேஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ சைலண்ட்டாக இருக்கிறது பெட்டர். அதே மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அந்த மாதிரி பர்சன் வந்து கால் பண்ணாங்க இல்லை மெசேஜ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு அவாய்ட் பண்ணிவிட்டு போகிறது பெட்டர். உங்களை எப்படி அவங்க வந்து அவங்களுடைய தேவைக்கு எப்படி யூஸ் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணாங்களோ உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா, எப்படி அவங்க பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றது புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ எப்படி இருக்கணும், அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு எப்படி இருக்கணும், அவங்க முன்னாடி அது ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க, கெத்தாக இருக்கணுங்க. நீங்கள் வந்து அவங்கள வந்து பின்னாடி நீங்கள் வந்து போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் யூஸுங்க. அதான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஸ்பெரிட்டி அப்படின்றது வந்து லைஃப்பில் இருக்குது, அதை வந்து யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இங்கே கிராண்ட் மதர் எர்த் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு மெயினாக என்ன அப்படின்னா, நீங்கள் யார் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து கடந்து வந்திருக்கீங்க அப்படின்றத மெஷர் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக பிளான் பண்ணணும், ஸோ அந்த பிளான் வந்து ரெடியாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அதோடைய ஸ்டெப் எடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அதுக்குரிய ஒரு தேவையில்லாத விஷயம் வந்து பண்ணாதீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், இல்லை அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டுமே அதுக்குரிய ஒரு ஸ்டெப் எடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு சிச்சுவேஷன் நிறைய விஷயங்கள் எமோஷ்னல் அண்ட் உங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் நைஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது ரொம்ப பியூரிட்டியாக எனக்கு தெரியுது. ஆனாலும் சில நேரத்தில் சில மனிதர்களால் உங்களுக்கு வந்து ஒரு அன்கண்ட்ரோல் சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து உங்களால் வந்து டாலரேட்டே பண்ண முடியலை. ஏன்னா நீங்கள் செஞ்ச விஷயம் அப்படி, நீங்கள் கொடுத்த ஒரு டெடிகேஷன் அப்படி. ஓகே, ஸோ அதை வந்து உங்களால் வந்து அந்த ஒரு இவ்வளோ பண்ணோமே,
ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இவ்வளோ சீட் பண்ணாங்க, ஏன் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க, அது வந்து உங்களால் டாலரேட் பண்ண முடியலை. இது வந்து ஏஜ் வைஸ் கிடையாது, இது எல்லா விதமான ஏஜ்காரர்களுக்கும் பொருந்தும். உங்கள் ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய கார்ட்ஸ் ஓவராலாக தெரியுது. ஸோ சம் ஹர்ட்ஸ் அப்படின்றது தெரியுது. ஸோ இனிமேல் வந்து அந்த பர்சன், அந்த மனிதர்கள்ட்ட, அந்த ரிலேஷன்ஷிப்கிட்ட எப்படி வந்து நீங்கள் பிஹேவ் பண்ணணும், எப்படி இருக்கணும், உங்களை வந்து எப்படி ஒரு கேர் பண்ணிக்கணும் அப்படின்றது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து ஃபைனலாக ஸ்வஸ்திக் சைன் அப்படின்றது வந்திருக்கு. பிளாக் மேஜிக் வில் பி வார்டட் ஆஃப் குட் ஃபார்ச்சூன் பிளெஸிங்ஸ் ஆஃப் மாதுர்கா அப்படின்றதுக்கு இந்த இது பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கு வந்து மேபி ராகு தசை, ராகு புத்தி அப்படின்றது நடந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வெள்ளி செவ்வாய்க்கிழமை முடிஞ்சால் எலுமிச்சப்பழம் தீபம் வந்து துர்கை அம்மனுக்கு வந்து நீங்கள் கோயிலில் போய் ஏற்றலாம். ஓகே, இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் போய் கும்பிட்டு கூட வரலாம், இல்லை எலுமிச்சம்பழம் வைக்கலாம். ஸோ இங்கே வந்து எலுமிச்சம்பழமும் வந்திருக்கு. அதேமாதிரி இந்த ஸ்வஸ்திக் சைன் முடிஞ்சால் நீங்கள் வந்து வாங்கி வீட்டில் நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து ஸோ இனிமே வந்து உங்களுக்கு வந்து அம்மன் துணை இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு துர்கை அம்மனோ இல்லை ஒரு உங்களுக்கு பிடிச்ச அம்மன், ஓகே, அவங்கள வந்து நீங்கள் வழிபட்டுட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல விதமான ரிசல்ட் அப்படின்றதுக்கு உங்களுக்கு தைரியமும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டும், உங்களுக்கு வந்து கஷ்டமான சுச்சுவேஷன் எதுவாக இருக்கட்டும் அதிலேருந்து வெளியே வருவீங்க. ஸோ அதே மாதிரி ஃபைனலாக எங்கே ஒரு மெசேஜ் வந்திருக்கு, மெசேஜ் இன் எ பாட்டில் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹையராக போகணுன்னு நினைக்கிறீங்க, எங்கே வந்து டெஸ்டினி இருக்குது, அதுக்குரிய ஒரு பதில் அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. அது வந்து மினிமம் 15 டேஸ்க்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுடைய லைஃப்பில், உங்களுடைய க்ரோத்தில், உங்களுடைய ஃபேமிலி சைடில், உங்களுடைய பசங்க விஷயத்தில், உங்களுடைய எனிதிங். ஸோ இது வந்து ஒன்லி உங்களுடைய க்ரோத், உங்களுடைய செல்ஃபில் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த டெஸ்டினிட்டி வந்து அந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கோபம் இருந்துச்சு, அந்த பர்சன் மூலமாக கோபம் இருந்துச்சு, இல்லை வந்து வாக்குவாதம் போயிட்டுருக்கு, இல்லை வந்து அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த நெகட்டிவ், ஏன்னா அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியவே வரவிடாமல் தடுக்கும். ஸோ அதே இதில் இருக்க வேண்டியிருக்கும். மறுபடியும் இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ நீங்கள் இது வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே வர்றீங்களோ அதுக்கு மீறியும் அந்த பர்சன் மூலியமாக கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ நீங்கள் வந்து கம்மியாக அந்த வார்த்தைகளை குறைச்சிக்கணுமோ நீங்கள் குறைச்சிக்கிறது பெட்ரு. உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் இல்லை ஏதாவது ஒரு இது பண்ணாலும் நீங்கள் எப்படி இதிலேருந்து வெளியே வர முடியும். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டிங்கல்ல, நிறைய பார்த்துட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அதுக்குரிய ஒரு உங்களுடைய எனர்ஜி நீங்கள் கொடுத்துட்டு எதுவுமே ஒரு வேஸ்ட்டு தான். அது உங்களுக்கு வந்து கஷ்டம் தான் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. எவ்வளோ தான் நல்லது பண்ணாலும் அதுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் எனக்கு கார்ட்ஸ் ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு தோணுதுங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ செகண்ட் இந்த ஆரஞ்சு கலர் பைல் ஸ்டோன் சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்ட்ஸ் எடுத்துடுறேங்க. நைட் ஆஃப் வான்ஸ், ஓகே. ஸோ சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்களோ அதை வந்து தள்ளி போயிருக்கோங்க. சாரி ஃபார் தட். நீங்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க நிறைய. இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் மெயினாக இருக்கும். அதர் திங் ஃபேமிலியில் கூட நீங்கள் வந்து நினச்ச விஷயங்கள் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏன்னா நீங்கள் உங்களுடைய சிச்சுவேஷன் ப்ரெசென்ட் வந்து கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அட்வைஸ் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க.
டேக் எ பிரேக் அண்ட் ரெஜுவினேட் அப்படின்றது வந்து இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்கள் மைண்டு, உங்கள் பாடி, உங்கள் சோலை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்லது. நீங்கள் வந்து ட்ரூலி ஸ்பெஷல் அப்படின்றது மாதிரி வந்திருக்கு. ஸோ ஃபீல் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சம் ரிலாக்ஸேஷன் அப்படி ஃபைன் ரிலாக்ஸேஷன் அண்ட் ரிசொல்யூஷன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க, ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம கொஞ்சம் தூரம் போயிருக்கு. ஸோ என்ன உங்களுக்கு கார்ட்ஸில் வருதோ நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து இது வந்து ஒர்க்கில் கூட இருக்கலாம், உங்களோட ஃபேமிலியில் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஓகே. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து சம் மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து அட் ப்ரெசென்ட் கூட உங்களுக்கு வந்து ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் கிங் ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது வந்துருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து சில கார்மிக் அப்படின்றது வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. உங்களை வந்து போக வேண்டிய அந்த பாதையை அந்த இடத்துல வந்து ரீச் ஆக விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய ஆசைகள் வந்து அது வந்து உங்களை வந்து மிஸ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா ரிலாக்ஸேஷன் அப்படின்றது வந்து இல்லாமல் இருக்குது. ஒரு செல்ஃப் கேர், உங்களுக்குரிய ஒரு செல்ஃப் கேர் இல்லாமல் இருக்கீங்க. உங்களை பார்த்துக்கிறது இல்லை. உங்களுடைய ஒரு இதுலேயே மேபி சில சேலஞ்சஸ் அப்படின்றது வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அதாவது சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. உங்களை சுற்றி வந்து சேலஞ்சஸ் அப்படின்றது ஃபேஸ் பண்ணுறீங்க. எதை வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது, எப்படி நம்ம போகிறது, எப்படி அந்த வே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. பட் ஆனால் நீங்கள் வந்து எப்போ இந்த நைட் ஆஃப் வான்ஸ் அப்படின்றது வந்து சம் டெம்பரன்ஸ் அப்படின்றது வந்து வேணும் இங்கே அவசியமாக. உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏன்னா இங்கே அந்த கால் வந்து ஈஸி டஸ் இட், தெர் இஸ் நோ நீட் டு ஹரி ஆர் ஃபோர்ஸ் திங்ஸ் டு ஹேப்பன், எவ்ரி திங் இஸ் அக்கரிங் இன் பெர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்றது வந்திருக்கு. இங்கே வந்து என்னென்னா நீங்கள் வந்து இப்போ நினைக்கிறீங்க, இப்போ எனக்கு இந்த சிச்சுவேஷன் வந்து நடந்தே ஆகும், இது வந்து முடிஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் வந்து காலம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அது ஏன் உங்களுக்கு வந்து அந்த டைம் எடுத்துக்குது அப்படின்னா சம் ப்ரொடெக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து நாட் ஃபார் யூ அப்படின்றது கூட இன்னொரு கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் அது வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு ஹெவினஸ், உங்களுக்கு வந்து பாரம் இல்லை ஒரு கேப் இல்லைனா டிலே கொடுத்துட்டு இருக்கலாம். அந்த பர்சனுடைய சுயரூபமாக இருக்கலாம், இல்லை அந்த சிச்சுவேஷனை வந்து நீங்கள் அதை தாண்டி வர்றதா இருக்கலாம். ஏதோ ஒரு புரிதலுக்காக தான் இந்த விஷயம் எல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் இங்கே அசியூம் பண்ணிக்கணும். ஏன்னா நாட் ஃபார் யூ அப்படின்றது வரும்போது சில விஷயங்கள் நீங்கள் வந்து டீப்பாக நீங்கள் அதுக்குரிய எஃபர்ட் கொடுத்துருப்பீங்க. ரொம்ப ஆசைப்பட்டு அந்த டெஸ்டினியை அடையணும்னு ஆசை. எனக்கு கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு வரும்போது எப்படி இருந்தாலும் ஓகே, எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த பர்சன் இந்த லைஃப்பில் வந்து நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நீங்கள் வந்து மேரேஜ் லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் வந்து சில விஷயங்கள் வந்து உங்களால் வந்து மீறி உங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்கள் சிலருக்கு வந்து நீங்கள் நினைக்கிற பர்சனுக்கே அந்த பென்டக்கிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இருக்கலாம், இல்லை ஸ்டேட்டஸ் வைஸ் இருக்கலாம், இல்லை டிஃப்ரென்ஷியேஷன் வந்து கேஸ்ட் வைஸ் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் ஓகே உங்களுக்கு டீப்பாக அது வந்து ஹர்ட் கொடுத்துட்ருக்கு. உங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது. நீங்கள் நினைக்கிறீங்க என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பெருசாக என்ன சொல்கிறது, இப்படியெல்லாம் இருக்கணும், இல்லை இந்த மாதிரி தான் லைஃப் கொண்டு போகணும் அப்படிலாம் உங்களுக்கு ஒரு திங்கிங் இல்லை. நம்ம நினச்ச மாதிரி ஒரு லைஃப் நடந்தாலே போதும், நினச்ச மாதிரி நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷன் முடிஞ்சால் போதும். ஒரு ஜஸ்ட் அது பெருசாக ஆசை கூட இருக்காது, ஒரு நார்மல் ஆசை கூட இருக்கலாம். பட் அந்த ஆசை வந்து ஓகே. ஸோ அந்த ஆசை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். யூனிவர்ஸ் வந்து கொடுக்க ரெடி. பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு கிடைக்கல, அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு தள்ளி போகுது, உங்களுக்கு வந்து கிடைக்காம அது வந்து உங்களுக்கு வந்து ஊறி கொடுத்துட்ருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிரியது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே கார்ட்ஸ் வந்து இருக்குங்க. ஈஸி டஸ் இட். அதே மாதிரி வந்து அதுக்காக வந்து அவசரமாக படாதீங்க, டைமிங் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து அந்த பர்ஃபெக்ட் டைமில் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டிய இருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும். அது வந்து கரெக்டான டயத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து இன்னொரு பாயிண்ட் மெயினாக இங்கே எல்டர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து எல்டர் வரும்போது பேசிக்காகவே நீங்கள் வந்து இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் மட்டும் எடுத்துக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து ஏஜ் வைஸ் அப்படின்றத பார்க்கும்போது உங்களுடைய ஏஜ்க்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு போயிட்டுருக்கோ அது சில விஷயங்கள் அது வந்து ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம், சிலருக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் மூலிமா ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நினைக்கிற விஷயம் வந்து ஒரு ஒரு தடங்கள் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. தடங்கள் அப்படின்றது வரும்போது உங்களுக்கு அது நல்லதுக்கு அப்படின்ற மாதிரி இங்கே திங்க் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து இங்கே எல்டர் அப்படின்றது வரும்போது எல்டர் அந்த ஸ்டேஜ் அப்படின்றது நீங்கள் இருக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து பேசிக்காகவே ஸ்கில்ஸ், உங்களுக்கு பேசிக் நாலேஜ், டேலண்ட் அப்படின்றது உங்களுக்கு நிறையா இருக்கும். இல்லை மற்றவங்களுக்கு ஒரு டீச் பண்ணுற ஒரு கற்று வச்சுருப்பீங்க. அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு வழி பாதை அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லைஃப்பில் வந்து பெரிய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது.
நீங்கள் அதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் இங்கே மெயினாக இருக்குங்க. ஸோ அதை வந்து நீங்கள் மறந்துருக்கீங்க அப்படின்ற இது வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க. மேபி நீங்கள் இருந்திருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து குட் ஸ்பீச் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் அப்படின்னு யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து கிஃப்டட் சைல்டாக கூட நீங்கள் இருக்கலாம். சம்திங் ஒரு உங்களுக்கு ரிலேட்டட் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது, டீப் டவுனாக இருக்குது. பட் அது வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அது பண்ணுங்கள். அது பண்ணுறனால உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க அது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் வந்து அது கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அது 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 எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பாதை வந்து நீங்கள் ஒரு ஈஸி வே உங்களால் வந்து அது பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் போய் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு இதுதான் மற்றவங்களுக்கு வந்து ஒரு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. இது ரிலேட்டட் எப்படி நீங்கள் உங்களுக்கு எதில் இருக்கோ அது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ மேபி நல்லா படிச்சிருக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் ஒரு கேட்டகரியில் இருக்கட்டும், உங்களுடைய ஐடி இதில் இருக்கலாம், இல்லை வந்து ஒர்க்கிங்கில் இருக்கலாம், சம் டீச்சிங் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுற விஷயமா இருக்கலாம். ஸோ சம்திங் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃபைனலாக ஒயிட் ஈகிள் அப்படின்றது வந்திருக்கு. கோல் அச்சீவ்மெண்ட், மெட்டீரியல் கெயின் அண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் ஹாப்பினஸ், சக்ஸஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இன் ஃப்யூச்சர் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மேபி சிலர் அச்சீவ் கூட பண்ணியிருக்கலாம் இது. பட் ஆனால் அதுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே. உங்களுடைய கோல் எங்கே இருக்குது, அதே மாதிரி எப்படி உங்களால் வந்து இந்த ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இந்த மெட்டீரியல் கெயின் எப்படி வந்து உங்களால் வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்ற எங்கே ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் தேடணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்குங்க. ஸோ ஓவரால் உங்களுடைய எனர்ஜி வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்கள்கிட்ட நிறைய பாசிட்டிவ் இருக்குது, அதை நீங்கள் மறந்துருக்கீங்க. உங்கள் பாசிட்டிவிட்டியை வந்து ரீவைண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க, அதை வந்து இன்னும் ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆக்டிவேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சராக உங்களுக்கு வர்ற ஒரு சக்ஸஸ், ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து கொண்டு வரதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து நினைக்கிற விஷயம் நடக்கலை, உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா அது வந்து ஒரு அக்செப்டன்ஸ் அப்படின்றது கொண்டு வாங்க. அது வந்து அதுக்குரிய ஒரு டைம் கொடுங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சான்றுகள் அப்படின்றத சொல்லலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அந்த ட்ரூ ஃபேஸஸாக இருக்கட்டும், அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்காமல் நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக என்ன இருக்கோ, உங்களுக்கு ஸ்பெஷல் திங்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். அது மூலியமாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும், சக்ஸஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஓகே. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.